பண்ணாதீங்க. ஒரு சில டாபிக் மட்டும் அதில் பாக்ஸ் போடாமல் இருக்குது. இப்போ சட்ட பேரவையும் சட்ட மேலவையும் அதில் வந்து தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்துடல. அந்த மாதிரி நம்ம புரியறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து பாக்ஸ் போட்டுடல. அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேணால் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் அந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயே அழகாக கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சு இல்லை மார்க்கர் வச்சு அழகாக நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பேஜ் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பின்னாடியும் நமக்கு தெரியாது. இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அதில் சரத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக. அந்த ஒவ்வொரு சரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. நிறைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நம்ம எக்ஸாம் டைமில் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நம்ம உட்காந்து ஃபுல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த புக்கில் இருக்கிற சிலபஸ்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டா இந்த ஹைலைட் பண்ணே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி நம்ம திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி தானே படிப்போம். ஃபுல் புக்கையும் பார்ப்போம்ல, ஒரு தடவை திருப்பி பார்த்தாலே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ நம்ம இந்த புக் மாதிரி அழகாக பாயிண்ட்டாக போட்டு ஹைலைட் பண்ணி பாக்ஸாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்கிற புக்கை வச்சு நம்ம நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த புக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு படிக்கிறதுக்கு. அதனால தான் இந்த புக்கை பற்றி நான் அவ்வளோ பேசிகிட்ருக்கேன். இந்த புக்கு மட்டும் நான் தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னா இந்த புக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்திய பொருளாதார பிரச்சனைகள், எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் அதுக்குமே இதே மாதிரி புக்ஸ் இருக்குது. அதையே நான் வாங்கியிருப்பேன். இது வந்து காம்போ ஆஃபரில் நான் வாங்குறதுனால அது கூட வேறு ஒரு ஐஎன்எம் புக்கு நான் வாங்கிட்டேன். ஸோ அதில் வந்து பேராகிராஃபாக இருக்குது. அது படிக்கும்போது நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து படிச்சிடணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் புக். இந்த புக்கில் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஃபுல்லாகவே பேராகிராஃபாக இருக்குது. ஒரு சில டேட்டாஸ், டேட்டு, ஒரு சில நிகழ்ச்சிகள் அதெல்லாமே கொஞ்சம் போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுத்து படித்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற புக்ஸுக்கு மட்டும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோத்தையும் நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுற டைமில். இன்னும் எக்கனாமிக்ஸ் புக்கும் ஐஎன்எம் புக்கும் அதே மாடலில் நான் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்.